ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அருமையான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். மத்தேயு 19வது அதிகாரம் ஹல்லேலூயா 16 முதல் 17 வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். ஆமென். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடபார தீரபால ரீக்கேனாவரர் யந்தரபல ரீபக்கபாரபா. ஹல்லேலூயா. வார்த்தையாயிருக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் ஆமென் வெளிப்பாடுகளை கர்த்தர்தாமே இந்த இடத்துல வெளிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ ஜனத்துக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர்தாமே தரணுமே. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்துக்கிறது வெளிப்படுங்க. ஏசப்பாவுடைய ஆமென் பிரசன்னம் ஹல்லேலூயா ஆளுகை இந்த இடத்திலே வல்லமையாய் கிரியை செய்யட்டும் அப்பா. அடியேனை மறைத்துக்கிறது வெளிப்படுங்க. வார்த்தைகள் வல்லமையாகும் அதிகாரத்தோடும் ஆமென் இந்த இடத்திலே வெளிப்படட்டும் அப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஏசப்பாவுடைய பிரசன்னம் இந்த இடத்துல வல்லமையாக செயல்படட்டும். ஹல்லேலூயா. விதைக்கிற வார்த்தைகள் 30, 60, 100 ஹல்லேலூயா ஆமென் கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் பிரயோஜனமாக ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 100 விதமான பலனை தர ஏசப்பா ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா கர்த்தர்தாமே இடைவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியானை மறுத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு ஆமென் பூமியிலே அவர் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்டு அவிதமாக பூமியிலே ஊழியம் செய்கின்ற சமயத்திலே ஹல்லேலூயா அவரை சந்திக்க ஒரு வாலிபன் வருகிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த வாலிபனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபனுக்கு ஒரு ஆசை காணப்பட்டது. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக செல்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. அநேகர் ஆமென் மேசியா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஆமென் ஹல்லேலூயா இந்த இடத்திலே வந்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார் என்று ஹல்லேலூயா ஆமென் அந்த பயிலுள்ள எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி போகின்ற சமயத்திலே ஆமென் வாலிபனும் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா அவர் கிறிஸ்துவாக இருப்பதனாலே அவர் நித்தியத்துக்கான பரலோகத்துக்கான ஆமென் வழிகளை சொல்வார் என்று நம்பி இந்த இடத்துல அவன் வருகிறான் பாருங்க. ஏ பாருங்கிற சமயத்திலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆமென் அவர் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன ஆமென் நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். ஆமென் ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஆண்டவராய் இயேசு ஹல்லேலூயா ஆமென் பரலோகத்துக்கு பிரவேசிப்பதற்கு ஹல்லேலூயா ஆமென் ஆமென் பரலோக தேவன் இந்த இடத்திலே ஆலோசனையாக ஒரு காரியம் செய்கிறார். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்றார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே ஆமென் ஹல்லேலூயா அடியண்டிய செய்தியை கேட்கிற தேவ ஜனமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஆமென் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லியாச்சுன்னா பரலோக தேவன் பூமியிலே ஸ்தோத்திரம் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற சமயத்திலே ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பூமியிலே ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் கைக்கொள்ளும்படியாக ஆமென் ஹல்லேலூயா 10 கட்டளைகளை அவர் மோசேயின் மூலமாக கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதை எல்லா ஜனங்களும் அதை கைக்கொள்ள வேண்டும். ஆமென். மத்தேயு 5 வாசிக்கிற சமயத்திலே நியாயப்பிரமாணங்களை தீர்க்கதரிசனம் அளிக்க விடவில்லை, அதை நிறைவேற்றதுக்கே வந்து என்ன சொல்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஆமென் யாத்திரையாகமும் அதனுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 19வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற சமயத்திலே 10 கற்பனைகள் ஆமென் மோசேயின் மூலமாக ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் அவர் கொடுத்தார். அந்த கற்பனைகளை நம்ம கடைபிடிச்சா பரலோக ராஜ்யம் போகலாம்.
ஆமென். இங்கே வாசிக்கிற சந்திர முதலாவது கற்பனையாக ஆமென் சோத்ரம் சோத்ரம் உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது முதலாவது உள்ள கற்பனை. ஹல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் ஒரே தேவன் தான். ஆமென். அவர் ஹல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் ஹல்லேலூயா ஆமென். அவர் பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிற ஒரே தேவன். அவருடைய நாமம் என்ன? இயேசு. ஹல்லேலூயா. இயேசு ஒரே தெய்வம். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற சமயத்திலே ஆமென். அப்போஸ்தலன் ஆமென் யோவான் சொல்லுகிற சமயத்திலே சோதரம் ஆமென். 1 யோவான் 5:20 வாசிக்கிற சமயத்திலே இயேசுவே மெய்யான தேவனும் ஆமென் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஆமென். ஒரே தேவன், வேற தேவன் இல்லை. இது முதலாவது கற்பனை ஐயா சோத்ரம். ஆமென். தேவன் ஆவி ஆத்துமா சரணமுடைய ஒரே தேவன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஹல்லேலூயா அவருடைய ஆமென் சோத்ரம் ஆவியாய் இருந்த தேவனை ஆமென் சோத்ரம் தரிசித்தார்கள். ஆமென் ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே சோத்ரம் ஆமென் அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட மாம்சத்தில் வந்த தேவனை தரிசித்தார்கள். இந்த கடைசி நாட்களில் நம்ம பரிசுத்த ஆவியாக இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரை நம்ம ஆமென் சோத்ரம் தரிசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே தேவன் தான். அவருடைய நாமம் இயேசு. ஆமென். ஒரே தேவன். 2வது பார்க்கின்ற சமுதிரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு உக்கிரத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். 2வது கற்பனை எந்த சொரூபத்தையோ ஹல்லேலூயா ஆமென் சோதரி விக்கிரகத்தை நாம் உண்டாக்கவோ அதை சேவிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இயேசு என்ற பெயரிலே ஆமென் ஹல்லேலூயா எந்த ஒரு சொரூபத்தையோ நம்ம உண்டாக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேறு தெய்வம் இல்லை. இன்றைக்கி அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆமென் ஹல்லேலூயா மரியாள்னு சொல்லி புனிதர்கள்னு சொல்லி அவிதமாக சோதரம் தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா அவிதமாக சிலை வணக்கம் ஆமென் அது கற்பனையை மீறுவது. இயேசு என்று சொல்லி ஒரு போட்டாவை வைத்து நம்ம ஹல்லேலூயா தெய்வ மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால அவருக்கு ஒரு ரூபம் இருக்குது. ஆமென். அதை நம்ம சோதரம் வழிபடக்கூடாது. அது சோதரம் என்று சொன்னால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தான் வழிபட வேண்டும். சோதரம் போட்டாவை வைத்து அல்ல, ஒரு சிலுவையை வைத்தல்ல. ஆமென். விதமாக ஆராதனை செய்வது அவருக்கு ஆமென் ஹல்லேலூயா அதை ஆமென் சோதரம் அந்த ஆமென் விக்கிரகங்களை வைத்து அவிதமாக வழிபடுவது பாவம். ஹல்லேலூயா. தேவனை வழிபடணும் ஆவியாக ஆமென். நம்முடைய ஆண்டவரனைக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சோதரம் ஆவியோடும் உண்மையோடு வளர்த்து. 2வது கற்பனை 3வது பார்க்கின்ற சமயத்திலே உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இயேசுடைய நாமத்தில் சத்தியம் பண்ணுவது ஆமென் வீணில் வழங்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா சோதரம் சோதரம் 4வது பார்க்கின்ற சமயத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற நினைப்பாயாக. சோதரம் இன்னைக்கு ஓய்வு நாளாக தான் எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். ஆமென் சோதரம். ஆதி பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஓய்வு நாள் அவங்க எந்த விதமான வேலையே செய்யலை பாருங்க. சோதரம் அல்ல சாப்பாடு கூட வைக்க மாட்டாங்க. அவ்விதமாக அவர்கள் பரிசுத்தமாய் ஆசரித்தாங்க. ஆனால் இன்னைக்குள்ள ஆமென் ஹல்லேலூயா சோதரம் சோதரம் ஆமென் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை பற்றி கண்டே கொள்வதில்லை. ஆதி சபை ஓய்வு நாளை ஆசரித்தாங்க. ஓய்வு நாள் ஆமென் சபையில் ஆமென் தரித்திருந்து ஜெபம் பண்ணாங்க. அப்பங்களை ஆமென் சோதர வாரத்தின் முதல் நாள் அப்பங்களை ஆமென் சோதர மரியா பெற்று ஆமென் அவிதமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா ஆமென். ஓய்வு நாள் ஆமென் கர்த்தருடைய நாள் ஆமென் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள். ஹல்லேலூயா விசுவாசிகளே ஹல்லேலூயா உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிங்க. ஓய்வு நாளில் ஊழியங்களை செய்யுங்க. ஆமென் கூட்டம் முடித்தவர் வீடுகளை சந்திங்க. ஹல்லேலூயா டிராக்டர் கொடுங்க. விதமான ஊழியத்தை செய்யுங்க. உங்கள் பாஸ்டர் நடத்தலையா ஆமென் அதை பற்றி நீங்கள் செய்யுங்க ஐயா. ஆமாம் என்னைக்கு ஆமேன்னு சொல்கிற உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளுக்கு மேக்ஸ் டீச்சர் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல, அதனால் என்ன செய்கிறீங்க அப்படியே விட்டுறீங்களா பிள்ளைகளை டியூஷன்? அதுவேல உங்கள் ஊழியக்காரர் ஒன்றும் செய்யலை, நீங்கள் வாங்க ஊழியங்களை செய்யுங்க. அந்த நாளை பரிசுத்தமாக ஆமேன் ஆசரிங்க. ஹல்லேலூயா ஆமேன் குழுக்களாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 4வது கற்பனை 5வது கற்பனையாக வாசிக்கிற சொல்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயையும் கனமண்ணுமையாக. ஹல்லேலூயா சோதரது 5வது கற்பனை ஆமேன். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சமயம் இன்றைக்குள்ள ஆயுசுகளை குறைந்து காணப்படுகிறது. காரணம் என்னென்னா பெற்றோரை கவனிக்கிறது இல்லை, கனம் பண்ணுகிறது இல்லை, ஹல்லேலூயா மதிக்கிறது இல்லை. அன்னைக்கெல்லாம் ஆரம்ப நாட்கள்லாம் பார்க்கிற பெற்றோரை கண்டாலே பிள்ளைகளாமே அவை நடுங்குவாங்க. இன்றைக்கு நடுக்கமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா நீங்கள் போங்க அதில் மாறி நீ வா அவிதமாக சோதரம். ஹல்லேலூயா ஒரு கனம் பண்ணாத ஒரு நாட்கள் கடைசி கொடிய நாட்களாக காணப்படுகிறது பிள்ளைகளே. ஹல்லேலூயா எங்கே பாருங்கன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கிறேன்னா
பெற்றோரை கவனம் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் அவரை பாருங்கள். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். வயதான நாட்களிலே அல்லேலூயா அவங்கள பராமரிங்க ஐயா. சோத்திரம். அடுத்ததாக 6வது கற்பனையாக கொலை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. பாவம். ஆமென். சோத்திரம். இன்னைக்கு அல்லேலூயா சாதாரணமாக கத்தி எடுத்து கொலை பண்ணல, சோத்திரம் வார்த்தையினால் கொலை செய்கிறாங்க. நீ செத்து போயிருக்கு அல்ல விதமாக அதே ஒரு கொலைக்கு சமம் ஐயா. ஆமேன். அது மாத்திரமல்ல, சோத்திரம் சோத்திரம். ஆமேன். மத்திய 5 வாசிக்கிற சமயத்திலே மூடனே என்று தன் சகோதரனை மூடனே என்று சொல்லி எரிநாளத்துக்கு பாத்திரம் முட்டாளனே சொன்னாலும் பாவம். சோத்திரம். அந்த கொலைக்கு சமம் விதமாக வார்த்தையால் கொலை பண்ணாதங்க ஐயா. சோத்திரம். அடுத்ததாக உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. சோத்திரம். ஆண்டவராக இயேசு சொல்லுகின்ற சமயத்தில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாச்சுன்னா அவன் தன்னுடைய ஆமேன் மனசிலே அவரை ஆமேன் சோத்திரம் விபச்சாரம் செய்தாயிட்டு என்று சொல்கிறார். சோத்திரம். இச்சையோடு பார்க்கறது இன்றைக்கி அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கெல்லாம் செல்ஃபோனில் பார்க்கின்ற சமயத்தில் அநேக வாழ்வை பிள்ளைகள் வயதுகள் கூட அல்லேலூயா செல்ஃபோனில் தனியாக நிர்வாண படங்களை பார்த்து பார்த்து மயங்கிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ உபச்சார பாவத்துக்கு சமம் தேவ பிள்ளைகளே. சோத்திரம். அல்லேலூயா அவிதமான பாவத்தை செய்யாதுங்க. சோத்திரம். அதிகமாக வேதத்தை வாசிங்க. அல்லேலூயா அபிஷேகத்தை பெறுங்க. உங்களுக்கு பாவமே வராது. சோத்திரம். விதமான பார்க்கணும்னு சொல்லி ஆசையே வராது. அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் களவு செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. இன்றைக்கி ஆமேன் ஆமேன் சோத்திரம். கர்த்தருடைய ஆமேன் அல்லேலூயா காணிக்கை பண்ணதை நம்ம களவு செய்யக்கூடாது. சோத்திரம். ஆமேன் அல்லேலூயா ஊழியங்களுக்கு ஆமேன் தாராளமாக கொடுங்க. ஆமேன் சுவிசேஷ ஊழியங்களுக்கு தாராளமாக கொடுங்க ஐயா. இன்னைக்குள்ள விசுவாசிகள்லாம் 10ல் 1 கொடுத்தோன்னா திருப்தி ஆகிறாங்க. அல்லேலூயா. பரிசேயருடைய சதுச நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் அளவு பிரமாணம் இல்லையா. சோத்திரம். அல்லேலூயா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தாராளமாக சுவிசேஷ ஊழியங்களுக்கு ஆமேன் தாராளமாக கொடுங்க. நீங்களே செய்யுங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்களே போங்க. காசுகளை செலவாக்குங்க. அல்லேலூயா. அடுத்ததாக சோத்திரம். அல்லேலூயா பிறகு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. சோத்திரம். 9வது பொய்யான காரியங்களை சொல்லாதுங்க அடுத்தவங்களை பற்றி. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அல்லேலூயா ஊழியக்காரர்களை கொடுத்த விசுவாச பொய்யான அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி தீர விசாரிங்க. அல்லேலூயா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கடைசியாக பார்க்கிற இச்சையாதிருப்பாயாக. சோத்திரம். அல்லேலூயா பிறனுடைய மனைவி அவருடைய ஆசை இச்சையாக இருப்பாயாக. சோத்திரம். போதும் என்று அமேன் அல்லேலூயா உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்க. சோத்திரம். அவர் விதமாக பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு. அல்லேலூயா சோத்திரம். பெரிய கார் வாங்கியிருக்கார். நம்மளும் விதமாக தேவையில்லாத கடன் வாங்கி நானும் அவிதமான அவிதமான இச்சையாக இருக்காங்க. அதனால எவ்வளவோ பெரிய கஷ்டம். சோத்திரம். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லேலூயா சோத்திரம் அவர்கள் நித்திய ராஜ்யத்தை அடையும்படியாக அந்த கற்பனையை கொடுத்தார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்க நமக்கு அது பொருந்தும். அல்லேலூயா சோத்திரம். கற்பனைகள் முடியவில்லை. ஆமென். தேவன் அன்றைக்கு சோத்திரம் அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா ஆவியாக இருக்கின்ற சமயத்திலே சோத்திரம் ஆவியான தெய்வம் அல்லேலூயா கிறிஸ்துவாகிய தெய்வம் இஸ்ரவேல் பழைய ஏற்பாடு ஆமென் ஜனங்களுக்கு 10 விதமான கற்பனையை கொடுத்தார். அதே தேவன் மாம்சத்திலே ஆமென் வெளிப்படுகின்ற சமயத்திலே அல்லேலூயா அன்றைக்குள்ள ஜனங்களுக்கு அந்த கற்பனையை சுருக்கி அவர் 2ஆக கொடுக்கிறார். சோதரர் அதிலே வாசிக்கின்ற சமயத்திலே சோதரர் மார்க்கு அதனுடைய 12வது அதிகாரம் அல்லேலூயா ஆமென் 29 ஆமென் 31 வாசிக்கின்ற சமயத்திலே சோதரம் ஆமென் இங்கே பார்க்கின்ற சமயத்திலே சோதரம் வேதபாரர் ஒருவன் ஆமென் சோதரம் அவரிடத்தில் வந்து கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை இது என்று கேட்டான். சோத்திரம். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு ஆமென் மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிதான கற்பனை வேறொன்றுமில்லை. அல்லேலூயா ஆமென். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அல்லேலூயா ஆமென் குமாரனாக வெளிப்பட்டு தேவன் தாயா குமாரனாக வெளிப்படுத்தார். சோத்திரம். பிதாதான் குமாரன், பிதாவும் குமாரன் 2 நபர் இல்லையா, ஒரே நபர் தான். அல்லேலூயா தேவன் ஒருவரே. சோத்திரம். தேவன் குமாரனாக அல்ல தன்னை தாழ்த்தி குமாரன் என்று ஆமென் நாமத்தில் அவர் சொல்லுகின்ற சமயத்தில் எங்கே பார்க்கிற 2 கற்பனை. அல்லேலூயா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ரோமர் 16 வாசின கர்த்தராகிய இயேசு அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். முதலாவது ராஜ்யத்தை இயேசுவுக்கு மேலே அன்பு கூறுங்க ஐயா. ரெண்டாவது உங்களுடைய மனைவி பிள்ளை. ஹல்லேலூயா ஆமென். எல்லா ஸ்தோத்திரம். அன்பு இயேசுவுக்கு. அதில் இன்னைக்கு அநேக பேர் ஆமென் ஆண்டவரை விட்டுட்டு அம்மாவை நேசிக்கிறேன், அப்பாவை நேசிக்கிறேன், பிள்ளைகளை நேசிக்கிறேன். கடைசியில் அவங்க எல்லாம் அவங்கள புறம்பாக்கி வயசான நாட்களில் யாருமே கண்டுகொள்ளாத இயேசுவே இயேசுவே இயேசுன்னு கூப்பிடாங்க. முதல்ல இயேசுவுக்கு அன்பு கூறுங்க ஐயா. அதில் இயேசுவுக்கு மேலே அன்பு கூறுங்க. இயேசுடைய ஆமென். இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்க. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொன்னது போல் நித்திய பிதா இயேசு உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் சோதரம் முதலாவதாக இயேசுவை தேடுங்க. அதிகாலையிலே தேடணும். முதல்ல அவங்க அன்பு இயேசுவுக்கு. ரெண்டாவது பார்க்கின்ற சமுதிரம் உன்னை போல பிறனைய நேசி. சோதரம் நம்ம நேசிக்க நம்முடைய சொந்தக்காரங்களை, நம்முடைய விசுவாசிகளை அல்ல. சோதரம் பிறன்னா புறமாத்திரர், பக்கத்து வீட்டுக்காரங்க. சோதரம் புறமாத்திரனாக இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சில ஜாதிக்காரங்க. ஆமென். கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லையா சோதரம். எல்லா ஆமென் அல்லேலூயா எல்லா கிறிஸ்தவர்களும் ஆமென் தேவனுடைய ஆமென் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளை. அங்கே ஜாதிக்கு இடமே இல்லை. ஜாதி பார்த்தா கிறிஸ்தவரே இல்லை. சோதரம் இன்னும் ரட்சிக்கப்படையில்னு அர்த்தம். அல்லேலூயா சோதர எல்லாரும் எங்கே பாருங்கின சமதிலே ஆமேன் புறஜாதிகள். அல்லேலூயா மற்றவங்களை நம்ம நேசிக்கணும், நம்மை போல அவர்களை நேசிக்கணும், அவனுடைய அன்பு கூறணும். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு ஆமேன் நித்திய ராஜ்யத்தை வசனத்தை கொடுத்த கர்த்தர். அல்லேலூயா அவர்களுடைய ஆத்துமாவை சிருஷ்டித்த நம்முடைய தேவன் தான். அவர்களை பாதாளத்துக்கு பெயரக்கூடாது. அதுக்காக அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களை இயேசுவை பற்றி சொல்லணும் ஐயா. அல்லேலூயா. இது ரெண்டு கற்பனைகள் ஆமேன் தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகின்ற சமதிலே அவர் கொடுத்தார். சோதர அவரே சொன்னார் பார். அடுத்ததாக சோதரம் அல்லேலூயா 7 விதமான சோதர சபையை அல்லேலூயா ஆண்டவராய் இயேசு பூமியிலே வந்து அல்லேலூயா சோதரம் பாவத்துக்கு கிரயமாக தண்ணி அமேன் கிரயமாக ரத்தத்தை சிந்து மறித்து அல்லேலூயா சோதரம் ஆமேன் இவ்விதமாக சபையை அமேன் பரிசுத்த ஆவியை தன்னுடைய ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக சபையை ஸ்தாபித்த பிறகு சபைக்கு 7 விதமான உபதேசங்களை கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் மூலமாக, அன்னைக்கு மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தார். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக அல்லேலூயா சோதரம் சபைக்கு 7 விதமான உபதேச சட்டங்களை அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் ஐயா. சோதரம் எங்கே பார்க்கிற சமதிலே அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிற சமதிலே முதலாவதாக வாசிக்கிற சமதிலே சோதரம் அல்லேலூயா கர்த்தரா இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் சோதரம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். முதலாவதாக சோதரம் அல்லேலூயா சபைக்கு ஆமேன் சரமாய சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆமேன் சட்டம் மனம் திரும்பணும். மனசை இயேசுவின் பக்கமாக திரும்பி அல்லேலூயா கர்த்தரா இயேசுவே மெய்யான தேவன் விசுவாசித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா முதலாவது கற்பனை மனம் திரும்பி இயேசுவை தெய்வமாக அல்லேலூயா விசுவாசித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்க்கின்ற சமயத்திலே அல்லேலூயா சோதரம் ஆமென் அல்லேலூயா ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சோதரம் அப்பொழுதாக ஆமென் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆமென் பழைய ஏற்பாடு பரிசுத்த வாரங்கள் ஆமேன் ஒரு கிடாவையோ ஒரு ஆமேன் புறா குஞ்சிகளோ அவங்கள பரிசு. இன்றைக்கி அப்படி இல்லை. பாவம் மன்னிப்பு ஆமேன் அல்லேலூயா நமக்கு கிடைக்கணும்னா பாவத்துக்கு பரிகாரியாக பூமியில் வந்த ஆமேன் இந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலான ஞானஸ்நானம் எடுத்தால் நமக்கு ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு உண்டாகும். அல்லேலூயா மார்க் 16:14 வாசிக்கிற சபையிலே அல்லேலூயா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுவார். இயேசுவே மெய்யான தேவன் விசுவாசித்து அவருக்கு பேரில் ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். இரண்டாவது பிரமாணம். மூன்றாவது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுங்கள். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எல்லாரும் பெறணும். அல்லேலூயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவசபையில் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வரங்களையும் கிருபைகளையும் பெற்றாதான் நீங்கள் இயேசுவை பற்றி மனிதர்கள் சொல்லுவோங்க ஐயா. அல்லேலூயா அடுத்ததாக பார்க்கின்ற சமயத்திலே சோதரம் மாறுபாடுள்ள இந்த ஜனத்தை விட்டு அல்லேலூயா சோதரம் ஆமேன் மாறுபாடு இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆமேன் புறஜாதியாருடைய அந்த பழக்கத்தை நீங்கள் இது பண்ணாதுங்க. சோதரம் மாறுபாடுள்ள சன்னதி அல்லேலூயா அவருடைய வாழ்க்கை தரம் வேறு. ஆமேன் அவர்கள் நட்சத்திரம் பார்ப்பது, ஜாதி பார்ப்பது, அல்லேலூயா சோதரம் ஆமேன் தறி வைப்பது, சோதரம் அல்லேலூயா இனப்பெருமை, ஜாதி பெருமை, குலப்பெருமை எல்லாம் மாற்றப்பட்டு அல்லேலூயா அன்பை ஆமேன் தரித்து கொள்ள வேண்டும். சோதரம் அல்ல அவருடைய எந்த விதமான ஆமேன் அவருடைய எந்த விதமான குணங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. டவுரி வாங்குவதெல்லாம் ஆமேன் மாறுபாடு ஜனம் அதை நம்ம அல்லேலூயா அதை விட்டு விலக வேண்டும் ஐயா. சோதரம் ஆமேன் இது அல்லேலூயா 2 ஆமேன் சோதரம் ஆமேன் இது 4வது கட்டளை. அடுத்ததாக வாசிக்கின்ற சமயத்திலே சோதரம் அல்லேலூயா
ஆமேன் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்தில் நிலைநிற்க வேண்டும். சோதரர் ஐந்தாவதாக ஆமேன் இயேசப்பாவுடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் நிலைத்து நிற்க வேண்டும், ஐக்கியத்தில் நிலைநிறுத்தி நிற்க வேண்டும். சபைக்கு 5 விதமான ஊழியக்காரர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த 5 விதமான ஊழியத்தை நீங்கள் ஐக்கியம் வைங்க ஐயா. நீ வேறு ஊழியக்காட்ட பேச மாட்டான், எங்கள் சபை பாஸ்டர் மட்டும் அல்லையா சபை பக்தியுறுத்தி உடையும்படியாக எபேசியர் 4 5 விதமான ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். அல்லையா தேவ சபை நடத்த ஊழியக்காரர்களை இந்த 5 விதமான ஊழியக்காரர்களை அமேன் உங்கள் சபைக்கு கொண்டு வந்து அவங்கள உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க மக்கள் அமேன் சரியான உபதேசம் நடத்துவாங்க. அதில் சரியாக அமேன் அவங்க பரலோராயத்துக்கு போக அமேன் அதுக்கேற்ற உபதேசத்தை பெற்றுக்கொள்வாங்க. அல்லையா 5வது பார்க்கின்ற சமயத்திலே சோதரம் அமேன் அப்போஸ்தலருடைய ஊழியக்காடு ஐக்கியத்திலேயும் அமேன் உபதேசத்திலே இயேசப்பாடு உபதேசத்திலே நம்ம தடுத்திருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற சமயத்திலே ஆமேன் அல்லையா கர்த்தர் நியமித்த ஆமேன் அப்பம் விற்கிறதில் நம்ம பங்கு பெறணும். இயேசுவின் மாம்சத்தை இரத்தத்தை நம்ம புசிக்க வேண்டும். மாம்சத்தை இரத்தத்தையும் புசிக்கிறவனே நான் கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொன்னது போல அதில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் அல்லேலூயா சோதரம் ஏசப்பாவுடைய மாம்சத்தை இரத்தத்தை நம்ம புசிக்க வேண்டும். கடைசியாக 7வது வாசிக்கின்ற சமயத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா இது ஆமென் பரிசுத்த ஆவியாகிய இயேசு, பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருக்கு பேரான இயேசு. அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு ஆமென். அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவராக ஆமென் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த 7 விதமான உபதேசத்தை கொடுக்கிறார். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளே ஆமென் 10 கற்பனைகளே இருக்கிறது. சோதரர் அவர் மாம்சத்தில் இருக்கிற சமயத்திலே அந்த 10 கற்பனை 2 ஆக்கியிருக்காரு, அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா 3வது பார்க்கின்ற சமயத்திலே சோதரம் அல்லேலூயா சபைக்கு கொடுத்த 7 விதமான உபதேச சட்டங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். இதை யாருக்குமே மாற்றுறதுக்கு அதிகாரம் இல்லை. நீ கத்தோலிக்க இதை பார்த்தாச்சுன்னா சோதரம் ஆமே 2வது பிரமாணத்தை மாற்றிடுதாங்க. சோதரம் சொருபத்தை அவங்க சொருப தப்பையா. அதே போல் அன்னைக்குள்ள சபை 2வது பிரமாணமாகி ஞானஸ்தானத்தை மாற்றிடுதாங்க. சோதர பிதாக்குமாரன் பரிசுத்தாவி அது நாமம் ஐயா உனக்கு அம்மையன் சோதரம் அம்மே உங்கள் அப்பாவுக்கு பேரில் இந்த பிரமாணத்தை எழுதுங்க. அப்பா நான் எழுதுவீங்க பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் பிரமாண பிதாக்குமாரன் பரிசுத்தாவின்னு எழுதுவீங்க. அதுக்கு நாமம் என்ன ஐயா இயேசு. அல்லேலூயா பிதாவின் நாமம், குமாரன் நாமம், பரிசுத்தாவின் நாமம் எல்லாம் இயேசு. அல்லேலூயா இயேசுவின் நாமத்தை மாற்றாதுங்க. அல்லேலூயா சோதரம் 1 யோவானில் வாசிக்கிற சமயத்தில் 1 யோவான் அல்லேலூயா 3:4 வாசிக்கிற சமயத்தில் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறத இந்த பிரமாணத்தில் ஒன்றை மீறின அந்த பாவம். 10 கற்பனையும் மாற்றக்கூடாது, 2 கற்பனையும் மாற்றக்கூடாது, உபதேச சட்டத்தையும் மாற்றக்கூடாது. எவ்வளோ துணிகரமான இவ்வளோ ஊழியக்காரங்க மாற்றுறாங்க. இது பாவம் ஐயா. ஆமேன் சோதரம் அல்லேலூயா ஆமேன். அடுத்ததாக வாசிக்கின்ற சமயத்திலே சோதரம் ஆமேன் தேவ ஜனமே சோதரம் அல்லேலூயா ஆமேன். இந்த கற்பனைகள் பெரிய பாரம் இல்லையா, எல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியாது, ஈஸியாக காணப்படுது. அல்லேலூயா சோதர வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிற சமயத்திலே சோதரம் அல்லேலூயா கற்பனைகள் படி கடைபிடிச்சாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஆமேன் வாசல்கள் திறந்திருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்கிற சமயம் வெளிப்படுத்தின விஷயத்துக்கு 22 அதனுடைய ஆமேன் 14 வசனத்தை வாசிக்கிற சமயத்திலே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நரகத்துக்கு ஆமேன் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான்கள். அல்லேலூயா சோதரம் அல்லேலூயா அந்த கற்பனைகளை நம்ம கடைபிடிச்சா தேவ ஜனமே பரலோகராயத்துக்கு போகலாம். இதை கூட்டவோ கழிக்கவோ யாராலும் கூடாது. சோதரம் அல்லேலூயா ஆமேன் 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 சோதரம் அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற சமயம் அப்போஸ்தலனாகி ஆமேன் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆமேன் 22:18 வாசி இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவர்களோட எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதிக்கிற வாதைகளை தேவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் வசனத்திலிருந்து எதையும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நரகத்திலிருந்தும் ஆமேன் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அதனால் ஊழியக்காரர்களே இந்த எந்த விதமான சோதர அப்போஸ்தலர் உபதேச கூட்டவோ கழிக்கவங்களுக்கு உரிமை இல்லை. 10 கற்பனை எதையும் கூட்ட கழிக்க இதை அமேன் அல்லையா பரலோகராயத்துக்கு போன ஊழியக்காரர்களே விசுவாசிகளே 10 கற்பனைகள் 2 கற்பனைகள் உபதேச 7 சட்டங்கள் அமைதி நம்ம கடைபிடித்தா
நித்தியராயத்துக்கு போகிறோம். நம்ம ஜெயிப்போமா? சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஏசப்பா, சோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, நீர் ஆமென், சோத்திரம். தான் படைத்த மனுஷகுலம் ஆமென் கெட்டு ஹல்லேலூயா நரக பாதாளத்திலே போய் அழிந்து விடாதபடிக்கு யுகாயுக காலமாமே ஆமென் நரக பாதாளத்திலே அப்பா சோத்திரம் ஆமென் வாதிக்கப்படாதபடிக்கு நீரே பூமியில் வந்து எளிதாக ஹல்லேலூயா ஜீவனில் பிரவேசிக்க பிரமாணத்தை கைக்கொள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா சோதர பழைய ஏற்பாடு ஆமென் பரிசுத்தவான்களுக்கு ஹல்லேலூயா ஆமென் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கற்பனைகளை கொடுத்தீராப்பா. நீர் பூமியிலே மாம்சமாக இருக்கின்ற சமயத்திலே வாழ்ந்த சமயத்திலே அந்த 10 கற்பனை 2 கற்பனைகளாக ஆக்கி கொடுத்தீரே. சோதர நீர் பூமியிலே வந்து ஹல்லேலூயா ஆமென் சோதர மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஹல்லேலூயா உயிரோடு இருந்து பரிசுத்த ஆவியானவராக ஹல்லேலூயா ஆமென் அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆமென் சோதரம் சரீரமாக சபைக்கு கொடுத்த 7 உபதேச சட்டங்களை கொடுத்தீரே அப்பா. அதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய கிருபையை தாருங்கப்பா. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கை கொள்ளுன வசனத்தின்படியாக ஹல்லேலூயா ஆமென் இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரும் இந்த கற்பனைகளை கடைபிடித்து நித்தியராயத்துக்கு அவாசிகளாக மாறக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாமே தாருங்க. ஹல்லேலூயா சோதரம் கர்த்தா கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆமென் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை தாருங்க. ஆசீர்வதிங்க. துதி கனமகிமை உமக்கே செலுத்தினோம். கர்த்தராகிய இயேசு என்னும் உமது மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சோதரன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.